தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். என்ன மீன் தெரியும் பாட்டு? இதா இது முஸ்லீம் மீன்கா. இது மீன் வந்து இது வந்து குடும்ப மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தனை விட்டுட்டு நீங்க யாரை பிடிக்கிறாலும் சரி, மீன் வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், சரி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, மீனே நல்லா இருக்குது. நீங்க இந்த இந்த வந்து கவனத்துன்னு இதெல்லாம் குழம்புக்கு இந்த பக்கம் வாங்க. கொண்டுவா தம்பி, கிளீன் பண்ணிருங்க. நாங்கள் இது கை வச்சிங்க. ஒரு 3 கவர் பண்ணி வேணுங்க. நான் காசு கொடுக்குறேன். நேற்றே வாங்க சொன்னா நான் தான் வாங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் ஓகே, எல்லாமே ஃப்ரீ கீழே இருக்கு. இதுல குழம்புல கூட உடைஞ்சிடும். இது இந்த பீஸ் எல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு குழம்பு தான். அது தலை और किसी की आप नहीं ओके तो ये पे 3000 இருக்கா? இது 3000 இருக்கா? இது 3000 ரூபாய். எங்களுக்கு வந்து ஆமா 3000 ரூபாய் இருக்கு. 3 பேருக்குண்ணா? துண்டு நான் தானே போடணும். மீன் வந்து விடாது. துண்டு போடுறது நான் தான். எவ்வளவு பிரச்சனை தான் நாம தான் போடணும். அது அழகா வர்றது நான் தான் காரணம். யாரு? ஆமா, மீன் தான் காரணம் கிடையாது. அது கெட்டு போன மீன் தான் நான் வீட்டு போய் எடுத்துனா. மீன் சூப்பரா இருக்கு. நான் கௌரவ மீனா அவர்
போறேன் டென்ஷன்ல இருக்கு. இல்ல 1.5 லட்சம் செலவு பண்ணி 1,20,000 செலவு பண்ணிட்டு பார்த்தா இவங்க நாய் கெஞ்சிருந்தா கெஞ்சி கிடக்கு வந்தாகுது. அதுக்கு வாங்கி செலவு பண்ணணும் தான் தெரியும் என்னோட அக்கறை. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு காசு கொடுத்து கூட கொடுத்துருவேன். 4 வாரமா காசு தரல. டொனேஷன் காசே கொடுத்தாச்சு 4 வாரமா. 5வது வாரம் காசு 1 மாசம் தான் இருக்குது. இது கொடுத்தா அப்புறம் அவன் பாவம் வாங்கி கொடுத்தவனோட பேர் கட்டுறாரு. மழையில் நினைமா கூடுறான், எல்லாம் பெரிய விஷயம் தான். சரி பயப்படிங்க. ஓகே ஓகே ஒரு தடவை மீன் கடை எரிஞ்சு போச்சு. அந்த கடையில் சாமி அண்ணன் எம்எல்ஏ மந்திரி நானும் சார் அண்ணா எம்சி அங்கே கூட்டு போனார் மந்திரி ஆஃபீஸுக்கு. கூட்டு போயிட்டு 15,000 அப்போதைக்கு காசு 15,000 அப்போ போனார். அவங்க அப்பா அங்கே இருந்தார். அவங்க அப்பா அங்கே இருந்து நாங்கள் பண்ணித்தரோம் கொட்டாக்காட்டி போட்டு தரோம், அது பண்ணி தரோம், இது பண்ணி அங்கே அந்த இடத்துல இங்கே வந்துன்னா இங்கே வந்து பார்க்க அது ஒரு காமெடி தெரியுமா. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சொந்த பணத்தில் கொடுன்னு சொல்லிட்டு 15,000 கொடுத்தாரு. கட்டை வாங்கிக்கிறா அப்படின்னு. அங்கிருந்து இங்கே வந்தோடனே அது சொல்லுங்க, அங்கே பார்த்தேன் ஒரு 4-5 பேரை இங்கே வந்து நாங்கள் வந்து போட்டுருக்குறாங்க. சங்கத்தை கூப்பிட்டு வச்சு ஏண்டா பணம் வாங்கிக்கல எங்கடா யார் வீட்டு போய் யாரும் வாங்கி கொடுத்தது, யாருக்கு சேர வேண்டிய காசு, எப்படி அது ஒன்றுமே புரியலையே. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் கட்டமாக இருக்கு அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அதே எப்படி பிடிக்கும், ஏன்னா கட்ட உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அப்போலாம் வந்து கட்ட அவ்வளோ காசு உங்களுக்கு அப்படின்னாரு. மணி 10 ஆகும்.